ஒரு சின்ன கூட்டம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, மலக்குகள் படை இருக்கா இல்லையா? அல்லாஹ் நினைச்சா ப்ரொடெக்ஷன் கொடுப்பானா இல்லையா? ஏன் கை வைக்கல? ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த இடத்துல மிஸ்டேக். ஏன் அப்படின்னா அபூ ஜஹிலுங்கிறவன் அந்த ஊருடைய தலைவன். ஊருடைய தலைவனை வந்து யாரும் வந்து கை வைக்க கூடாது. வச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வச்சவனை அடிக்கிறதுக்கு அந்த ஊர் வந்து ஒத்துக்கும். இன்னைக்கும் வந்து எடுத்துங்க, போலீஸ் 10 பேர் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் ஒருத்தர் அடிச்சிட்டார், ரஜினி பேசினாரா இல்லையா? யூனிஃபார்ம் போட்டவன் அடிச்சது வந்து ஒத்துக்கவே முடியாது. இது வந்து மிகப்பெரிய குற்றம். போலீஸ் 13 பேரை சுட்டாலும் அதுக்கு பேர் ஒன்று, அதுக்கு விசாரணை நடத்துவாங்க, அதுக்கு வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கு வந்து சஸ்பெண்ட் தான், அதுதான் பண்ண முடியும். ஏன்னா இந்த நவீன அந்த வளர்ச்சி அடைந்த நாகரிகம் அடைந்த அந்த மனித கூட்டத்தில் இப்படிதான் வாழ்க்கை நடத்த முடியும். நீங்க பாட்டுக்கு போலீஸ் வந்து யார் வேணாலும் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு போயிருச்சுன்னா அந்த பூமியில வந்து அந்த சிஸ்டம் வந்து நிக்காது. அது எந்த சிஸ்டத்திலுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதான் சொல்றேன், அதுதான் வந்து மோதலினுடைய சுண்ணத்து. சிஸ்டத்துக்கு எதிராகவே தனிநபர் கிளர்ச்சி செஞ்சு நாங்களே நடவடிக்கை எடுத்துருவோம். இது வந்து கொண்டு போய் ஃபசாதில் கொண்டு போய் தான் முடிக்கும். இந்த சுண்ணத்து வந்து அலியுடைய சுண்ணத்து தான் கரெக்ட். தவறு தான் ஹாரிஜாக்கள் உஸ்மான் மேல தவறு, இது தவறு தான். நடவடிக்கை நான் எடுக்கல, அதுக்கு உண்டான சூழல் என்ன அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்குவேன், நான் அல்லாட்ட பேசிக்குவேன். உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, நீங்க பாட்டு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அவ்வளவுதான். இதுதான் ரசூல் அலியுடைய காமிச்சு இன்றைய நவீன உலகத்துடைய எக்ஸாம்பிள் காமிச்சாங்க. ஸோ இந்த மெச்சூரிட்டி எல்லாமே வரணுங்கிறதுக்காக தான் ரசூல் என்ன பண்றாங்க. ஸ்டேட் எது? அபூ ஜஹில். ஸ்டேட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது, அரசாங்கம் பனிஷ்மெண்ட் கொடுக்குது சுமையார் அலியானு மேல. அரசாங்கம் என்ன பண்ண முடியாது, இப்போ அபூ ஜஹில் மேல தனிநபர் அட்டாக் பண்ண முடியாது. இது பேர் என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடும். அப்போ சட்டம் ஒழுங்க நாங்க சீர்குலைக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நாங்க எங்களுடைய இலக்கு தனி, நாங்க அநியாயம் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். நீதிமன்றம் கூட அங்க இல்ல. இன்னைக்கு நமக்கு அதாவது இருக்குல்ல, சுமையார் மேல தவறா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, நீ கோர்ட்டு தீர்ப்பு மாத்தி கொடுக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் நம்ம கோர்ட்லயே போய் அப்பீல் போலாம்ல. ஆனா அங்க கோர்ட்டா இருந்துச்சா? ரசூல் எங்கேயாவது சுமையார் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு துவா கேட்டாங்களா? அபூ ஜஹில் அழிச்சு நாசமாக்கன்ட்டு. ஸ்ட்ராட்டஜிக்கலா இது நடக்கும். தீயவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. அது எல்லாமே ரசூலை ஃபாலோ பண்ண. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அவங்கள என்ன பண்றாங்க, அபூ ஜஹில் ரோட்ல, இது எல்லா சம்பவம் வந்து அபூ ஜஹிலுக்கு பர்பஸ் என்ன அதையும் நினைச்சு பாருங்க. சுமையார் ரலியல்லாஹு கொலை பண்ணணும். அப்ப அபூ ஜஹிலுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? சுமையார் ரலியல்லாஹு வீட்டுக்கு போக வேண்டியது, அவங்கள குத்தி கொலை பண்ண வேண்டியது. இது பெஸ்ட் ஆப்ஷன். பெஸ்ட் ஆப்ஷன் அதானே? சுமையார் ரலியல்லாஹு உயிரை பறிக்கணும். அவன் என்ன பண்றான்? கொல்றதுல அவன் பர்பஸ், முஸ்லிம்களை தூண்டுறது அவன் பர்பஸ். ரசூலுல்லாஹ் வயலண்டா மாத்தணும், அதனால ரோட்ல கொண்டாந்து போட்டு நிர்வாணப்படுத்துறான். புரியுதா இல்லையா? மண்ணில் ஏன் புதைக்கிறான்? கோவம் வருதா உங்களுக்கு? என்ன அடிக்கணும்னு தோணுது இல்ல? அடி, உன் மொத்த தாவம் நாசமா போயிடும். உன் அழைப்பு பண்ணி வீணா போக வைக்கிறேன் நான். இன்னைக்கு முஸ்லிம்கள் அடிச்சுட்டு சந்தோஷமா வரான். அடிக்கிறது இல்ல வீரம், சும்மா இருக்கிறது தான் வீரம். பல்ல கடிச்சிட்டு சும்மா இருக்கிறது தான் வீரம். அதுதான் அவன் பிலால் எதுக்கு போட்டு வெளியே போட்டு அடிக்கிறான், சுடுமல்ல கிளத்துறான். பிலால் கொல்றது ஒரு மேட்ரே கிடையாது. கொண்டு இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. சுஹைப் அவங்கள அடிக்கிறாங்க, கப்பாப் ரலியல்லாஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு, இங்கெல்லாம் பப்ளிக்கா அடி வாங்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் விஷயம் என்ன? கோவம் வருதா? அடிக்கணும்னு தோணுதா? அபூபக்கர் கோவம் வரலையா? இவங்க சொல்றது என்ன? ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, இந்த டைம்ல அடிச்சீங்கன்னா அதோட ரியாக்ஷன் பெருசா இருக்கணும். இருந்துட்டு போகுது, நாங்க அடிக்க போட்டுறோம், நாங்க செத்தா ஷஹீத் இல்லையா? ஷஹீத் இல்ல, நீங்க செத்தா ஷஹீத் இல்ல. ஷஹீத் பட்டமும் கொடுத்துறேன். எங்க பிரமுகர் செத்துட்டாரு, ஷஹீத் தெரியும், அரிசி கீழே இருக்காரா, எங்க அதெல்லாம் பாது, அது அவங்களுக்கு அதான் அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஆனா நாம அது ஷஹீதான எடுத்துக்க முடியாது. ஷஹீத் யாரு, அது ஷஹாதத் யாருன்னு சொல்ல அதுவும் லிஸ்டா போட்டுரும். அப்ப அதுல என்ன, இப்ப இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிகளா இருக்குதா? இது பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு ஏன் இந்த தைரியம் வரல? சரி, இந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய அந்த போராட்டத்தில் ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டிருந்தா ஷஹீத் தானே. அப்ப அந்த முஸ்லிம்களுடைய மானம் போச்சு, உயிர் போச்சு, உடைமைகள் போச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. வீடுகள்லாம் சூறையாடப்பட்டுச்சு. அந்த பத்ரு போர்ல அல்லாஹ் சொல்ற போது அல்லாஹ் சொல்றான், அதுக்கு முன்னாடி அவங்க உங்க சொத்துக்களை புடுங்கிருக்காங்க. எங்க புடுங்கினாங்க? மக்கால இருந்த எல்லா முஸ்லிம்களுடைய ப்ராப்பர்ட்டியும் ஜப்து செய்யப்பட்டது. புரியுதா? முஸ்லிம்களுடைய ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. எங்க ஊர்ல தான் சம்பாதிச்சீங்க, எங்களுக்கு எதிராக போறீங்களா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அரசாங்கம் ஜப்தி பண்ணிருச்சு. அப்ப அது எல்லாமே முஸ்லிம்களுடைய உடைமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கவில்லை. இதை யாரும் மறுக்க முடியுமா? முஸ்லிம்களுடைய உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கவில்லை. முஸ்லிம்களுடைய கற்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கவில்லை. இதை அல்லாஹ்வும் வேடிக்கை பார்த்தான், சஹாபாக்களும் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது நான் உத்தரவா போட்டேங்கிறான். 4வது அத்தியாயத்துல 77 அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கைகளை தடுத்துக் கொள்ள வேண்டும், தடுத்துக் கொண்டும் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜக்காத்தை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்றான், ஒரு டைம்ல நான் இப்படிதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன், வெறும் தொழுங்க, ஜக்காத் கொடுங்க, பர்சனாலிட்டி பில்ட் பண்ணுங்க. புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர் டு பெட்டர், பெட்டர் டு பெட்டர், குர்ஆன் வழியாக இன்னும் சிறந்த நல்ல மனிதர்களா மாறிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் கையை தூக்கக்கூடாது, கைகளை கட்டி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்ற இந்த ஆயத்தை இன்னைக்காக நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா? குர்ஆன்ல தான் இருக்கு. குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? சரி, கை கட்டக்கூடிய சூழல் எப்ப? நீங்க சொல்லுங்க.
ஒரு முஸ்லீமுக்கு இப்ப ஒரு சூழல் இருக்கிறதே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அடிச்சுட்டு நீங்க செத்துட்டு செய்யுது, அடி திருப்பி அடிச்சுன்னா செய்யுது, பாதுகாக்கப்பட்டுனா செய்யுது, போராடினா செய்யுது, ஆயுத பயிற்சி எடுத்தா செய்யுது. நம்மளும் ஆயுத பயிற்சி எடுங்க, என்ன நடக்க விட்டுருவோனா? அவன் என்ன பொசிஷன்ல இருந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நீங்க என்ன பொசிஷன்ல இருந்துட்டு என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க ரசூலுடைய சுன்னத்திலே இல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கலா செயல் இருந்தாகும், துனியாவிலேயும் நஷ்டம் மறுமையிலேயும் நஷ்டம் தான். பல்லா சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், ஒரு காலத்துல நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன், கைகளை கட்டிக்கங்க, யாரு மேல அடிக்காதீங்க, இது அல்லாஹ்வுடைய ஸ்ட்ராட்டஜின்னு இப்ப இங்க பார்த்தா ரசூலுடைய ஸ்ட்ராட்டஜின்னு தெரியுது. இந்த ஹதீஸ்கள் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வரலாற்று சம்பவம், பலவீனமான ஹதீஸ்ன்றோம். ஆனா பின்னாடி இது குர்ஆன் ஆயத்து நிக்குது. இந்த எல்லா சம்பவத்துக்கும் குர்ஆன் வந்து தூக்கி நிறுத்துது. ஆமா நான் தான் சொன்னேங்க, அல்ல எப்ப சொன்னான்னு தெரியல. அங்க ரசூலா தான் ஆர்டர் போட்ட மாதிரி தெரியுது, அமைதியா இருங்கன்ட்டு. ஆனா பின்னாடி ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி நான் என்னது, கைகளை கட்டி கொள்ளுங்கள் நான் அப்ப சொன்னேன், வெறும் தொழுவுங்க, ஜக்காத் கொடுங்க, இப்படி இருங்க, மதகுருமார்களா இருந்துக்குங்க அப்படின்னு தான் சொன்னேன். பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது, அப்படி ஒரு நீண்ட 13 வருடம் கடந்ததுக்கு அப்புறம் மதீனா வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் நான் மாத்தி போட்டேன். அல்லாஹ் சொல்றான், மதீனா வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் போட்டேன், போர் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை போல் அல்லது அதை விட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு, அந்த டைம்ல செட்டில் ஆகி உட்காரும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த டைம்ல அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி இந்த போருக்கு பயந்தாங்க. பயந்துட்டு, எங்கள் இறைவனே எங்கள் மீது ஏன் இப்போரை விதியாக்கினாய், சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி இருக்க கூடாதா என்று கூறலானார். சஹாபாக்கள் பார்த்து அல்லாஹ் சொல்றான், முஹாஜிர்களை பார்த்து, முஹாஜிர்கள் தான் குறிக்கிறது, அன்சாரிகளை கூட குறிக்காது. அங்க அந்த ஆர்டர் கைகளை கட்டிக் கொள்ளுங்கள், அன்சாரிகளுக்கு அந்த ஸ்டேஜே கிடையாது, முஹாஜிர்களுக்கு தான் அந்த ஸ்டேஜ். போர் ஜிஹாது கடமையானவன பலவீனமான ஈமான் இருக்கிறவங்க என்ன சொல்லியா, இது பெரிய சஹாபாக்கள் சொல்லிக்க வாய்ப்பு இல்லை, அந்த 10 பேர் சொல்லிக்கிறது வாய்ப்பு இல்லை. சில பேர் கொஞ்சம் அந்த பலவீனமா இருந்தது அவங்க சொல்லிடுவாங்க, இன்னும் இப்பதான 1.5 வருஷம் தானே நிம்மதியா இருக்கும், ஊருக்குள்ள சுத்தவே முடியல, பள்ளிவாசலே கட்ட முடியல, இப்பதான் பாங்கெல்லாம் சொல்லி அந்த சொர்க்கத்துடைய தூண்டெல்லாம் தொழுதுட்டு இருக்கோம் இந்த மஸ்ஜித் நபவியில. இப்பதான் அந்த ஜும்மாவுடைய அந்த குர்பானி ஒட்டகமா இருக்கிற அந்த நன்மையெல்லாம் இப்பதான் அடைஞ்சிட்டு அதுல பொட்டுன்னு போயிடுறதா சொல்றாங்க. சொல்லிருந்தா அல்ல சொல்றான், இவ்வுலக இன்பம் அற்பமான. இதே நான் சொல்றேன், இதே முஸ்லீம்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் கிடைச்சிருது, அந்நிய நாட்டில் ஒரு பக்கம் முஸ்லீம்கள் மேல அநியாயம் நடக்குது. இப்போ இவன் படையெடுத்து போவானா, நம்ம அது அவங்களுடைய உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு டைலாக் அடிக்கலாம். என்ன சொல்லுவா, அது அவங்களுடைய உள்நாட்டு விவகாரம், என்ன பண்றது, அவன் சூப்பர் பவர், அவன் அணு ஆயுதம்லாம் வச்சிருக்கான், இந்த நேரத்தில் போய் நாம போய் எப்படி போய் அவங்ககிட்ட போய் முஸ்லீம்களை வந்து மீட் எடுக்கிறது அப்படிமா. ரசூலா பார்த்தீங்களா, உதவி ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, எப்படி ஆபிரகாம் ஒப்பந்தம், அந்த நேரத்தில் எல்லாம் சொல்றான், அப்போ போய் அடிங்க, டெமாலிஸ் ஆகுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறான். புரியுதா இல்லையா? இப்போ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. அல்ல அடின்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த கூட்டம் அடிக்காது, ஏன்னா அப்ப அல்லாஹ் சொல்லும் போது இப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை. இப்போ சொல்லுவாங்க இந்த வசனத்தை அல்ல சொல்ற 4வது அதெல்லாம் சொல்லி சொல்றான், பயபக்தியோட இருக்கு இந்த மறுமை உலகம் இன்பம் வந்து மேலானது, நீங்கள் எல்லளவேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். இது 4வது அத்தியாயத்தில் 77வது வசனம். இந்த ஆயத்தை நீங்க விளக்கம் சொல்லுங்க, இது ஸ்ட்ராட்டஜிகளா, இது வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துவது, அல்ல கைகளை கட்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னால அது முஸ்லீமுக்கு ஒரு அவனுக்கு என்ன ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் தான் ஏகப்பட்ட நிகழ்வு நடக்குது. கப்பாப் ரலியல்லாஹு அந்த புகாரில 3852வது ஸ்டேஜில் ஹதீஸ்ல, அதுல வந்து ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? கப்பாப் ரலியல்லாஹு முதுகெல்லாம் வெந்து போய் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்விடம் என்ன சொல்றாங்க, பிரார்த்தனை தான் கேட்க சொல்றாங்க. அப்போ கப்பாப் ரலியல்லாஹு பாதிக்கப்பட்டவர் தானே, பாதிக்கப்பட்டவருக்கும் அல்லாஹ்வுக்கும் திரை இல்லை தானே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கணும், உட்காருங்க கப்பாவை, எங்க இருக்கீங்க தெரியுமா, காபாவில் திரைச்சிலை பிடிச்சிக்கிட்டு இந்த மக்காமே பக்கத்தில் நின்றுட்டு, உலகத்திலேயே சிறந்த இறை தூதரான நான் பாதிக்கப்பட்ட ஒருவருக்காக நான் துவா செய்கிறேன், வாங்க நம்ம 2 பேரும் அல்லாஹ்ட்ட கையேந்துவோம் அப்படின்னாங்களா. இறை தூதரை எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துச்சு. கோபம் வந்துட்டு என்ன சொல்றாங்க, அவரின் எலும்பு சொல்றாங்க, உங்களுக்கு முன் அவர்கள் முகம் சிவந்து போய். ரசூலுல்லாஹ் முகம் ஏன் சிவந்து போச்சு, பாதிக்கப்பட்டவங்க மேல இரக்கம் இல்லாத ஒரு மனிதரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வலி உணர்ல பாத்தீங்களா, அந்த கப்பாப் ரலியல்லாஹு அந்த பெயின், அந்த சமுதாயத்துடைய அந்த கவலை, அந்த சமுதாயத்துடைய அந்த லீடருங்கிற ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு பொறுப்பு இல்லாம என்ன துவா கேட்க சொல்றீங்க, என்ன உங்களுக்கு அந்த வலி இல்லையா, அந்த பொண்ணு பாவம் இல்லையா, ஆசிஃபா பாவம் இல்லையா, ஹிஜாப் பாவம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் இரும்பு சீப்புகளால் கோதப்பட்டு வந்தனர், புதைச்சிருவாங்க இரும்பு சீப்புல உங்களை வந்து சுரண்டுவாங்க. பனி இஸ்ராயீல் நபிமார்கள், இவங்கெல்லாம் நபிமார். எது இல்லாம இன்னும் பல விதமான சொல்லப்படுது, இவங்கெல்லாம் வந்து ஈசா நபியுடைய அந்த ஹவாரியன்கள் இருக்காங்களா, அவங்க இந்த செயின்ட் பீட்டர் சதுக்கம், என்ன பீட்டரை எரிச்ச இடம், பீட்டர் யாரு, சஹாபி, ஈசா நபியுடைய சஹாபி, அவங்களே அந்த போப்பாண்டவர் நிகழ்த்துறாருல ஒரே செயின்ட் பீட்டர், புனித செயின்ட் பீட்டர் சதுக்கம், என்னது பீட்டரை எரிச்ச இடம். பீட்டர் ஏன் எரிச்சாங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜிகளா எரிக்க தான் போடுவாங்க. ஆனால் பீட்டர் அடிக்க மாட்டார், பீட்டர் அடிதான் வாங்குவார். புரியுதா, அடிக்க சொல்லி தான், அடி வாங்க சொல்லி தான் நமக்கு உத்தரவு. அதாவது சொல்லுவாங்க, அவரின் எலும்புகளையும் கடந்து சென்று அந்த சீப்புல அடிச்சுட்டு இருப்பாங்க, சதை தீர்ந்து போயிடும், எலும்பு தான் இருக்கும், எலும்புல போட்டு இது பண்ணுவாங்க. அந்த அவரின் மார்க்கத்தில் இருந்து அவரை திசை திருப்பவர்கள். இந்த நிலைமையிலும் கூட அவங்க என்ன பண்ணல,
ரிவர்ஸ்ல அவங்க போல அவரின் தலையில் நடுவில் இதுல ரம்பம் வைக்கப்பட்டு 2 கூறாக அறுத்தாங்க. இது ஒரு பனிஷ்மெண்ட். உயிர் கதற கதற போகும். நமக்காவது சும்மா ஒரு 10 நிமிஷத்துல போயிடும் அப்படில்ல. ஆனாலும் அது இவங்க இது பண்ணல. அது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீருவான். இதில் ஆட்டுவதா நீட்டுவதா தராவி 20 30 என்று காட்டியே தீருவான். எப்படி நோன்பு 30 29 விரைவு மேல பாக்குறதா கீழே பாக்குறதா, எப்படி துவாவை என்ன துவா ஓதுவது, ஒவ்வொரு பாத்ரூம் போகும்போது துவாக்கள், எப்படி தஸ்பீக்கள், தொழுகையில் அத்தையாத்துகள் அனைத்தையும் முழுமைப்படுத்தியே தீருவான். இதனால் நீங்களாம் மிகச்சிறந்த சாமியாரா மாறி போவீர்கள். இதெல்லாம் பேசுறாங்கல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எந்த அளவிற்கு என்றால் மார்க்கம் முழுமையாகும். எந்த அளவுக்குன்னா, சவாரி செய்து வாகனத்தில் ஒரு பெண் ஒருவன் வருவான். யமனுடைய சன்னாவிலிருந்து ஹலரமௌத் வரை கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் பயணம் செய்து செல்வான். அவனுக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை தவிர வேற எந்த அச்சமும் இருக்காது. அப்ப மார்க்கம் முழுமையாச்சுன்னா சடங்குகள் முழுமையாச்சுன்னா எப்படி இவங்கெல்லாம் ஒழுக்க சீலர்களா மாறிடுவாங்க. அது கிடையாது. ஸ்டேட் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். லா அண்ட் ஆர்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது மாதிரி அநியாயம்லாம் நடக்க நாங்க விட மாட்டோம். அது வரைக்கும் இந்த தீன், இப்ப தீனுக்கு டெஃபினேஷன் என்னங்கிறது எழுந்து புரியுதா இல்லையா? அப்ப அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். அது வரைக்கும் உங்க உரிமைகள் நீங்க விட்டு தான் கொடுக்கணும். உரிமையெல்லாம் பேசுனீங்கன்னா தீன் மேல வரும். அப்ப நாளைக்கு அந்த யமன்ல இருந்து வர்ற ஆளுக்கு நிம்மதி இருக்காது. இன்னைக்கு கற்பழிப்பு நடக்குது. அது காரணம் யாரு? நம்ம தான். பொறுமையா இல்ல, ஸ்ட்ராட்டஜியா இல்ல, போக்கஸ்டா இல்ல, மிஷன்ல குறியா இல்ல. அதனால நம்ம டைவர்ட்ல இருக்கோம். அதனால ஊர்ல அநியாயம் நடக்குது. அப்ப அந்த கற்பழிக்கப்படுறதுல நம்ம பெண்ணும் ஒருத்தியா இருப்பா. அதுக்கு நம்ம வேலையை கொடுத்து தான். ஏன்னா இந்த சமுதாயத்துடைய அதாவது சொல்றோம்ல, நீங்க செஞ்ச ஃபசாதை கொஞ்சம் நீங்களே சுவைச்சு பாருங்க. கைகள் செய்த தவறிலிருந்து நீங்களே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி அபூஜந்தல் உதவியாளர் அபூஜந்தல் அந்த ஒப்பந்தம் போடப்படும் போது கைகளை கட்டி சங்கையில கூட்டிட்டு வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கூட்டிட்டு போங்க திருப்பிங்கிறாங்க. அப்ப பாத்தீங்களா, ஒரு தலைவர் சைனாவுடைய உய்குர் முஸ்லீம் கட்டி போட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு ரியாக்ஷனே காமிக்க மாட்டேங்கிறாரு. வந்தால கூட திருப்பி போனாங்க. எல்லாம் கண்டிக்கல பாத்தீங்களா. அப்ப அடிச்சு செத்துருக்காங்க. 1400 பேர் வந்துட்டாங்களா அடி. அதுவும் பயத்து இருக்கான்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் வீரம் பேசிட்டு வந்தாங்க. பயத்து இருக்கான்னு அதுதானே உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத். உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல். அது அந்த ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு முஸ்லீம், அபூஜந்தல் ஒரு முஸ்லீம். உஸ்மான் ரலியல்லாஹு அடிச்சிருந்தா நாங்க கொல்லுவோம் அப்படின்னு நின்னவங்க அபூஜந்தலுக்காக ஏன் நிக்கல? உஸ்மான் ரலியல்லாஹு மருமகன்கிற அந்த அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்களா? ரசூலுல்லாஹ் கூட தப்பா நினைப்பீங்க. உஸ்மான் மருமகன். அதனால ரசூலுல்லாஹ் உஸ்மானுடைய உயிருக்கு மதிப்பு கொடுத்து அந்த 1400 பேரை வச்சு ஷஹாதத் பண்ணலான்னு வந்தாங்க. தீனுக்காக வந்தாங்க. வந்ததே தீனுக்காகத்தான். உஸ்மான் அனுப்புறதும் தீனுக்காகத்தான். அதை வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணப்பட்டதும் தீனுக்காகத்தான். உஸ்மான் ரலியல்லாஹுடைய உயிருக்கு பழி வாங்குறதும் தீனுக்காகத்தான். இப்ப பழி வாங்காம சும்மா இருக்கிறதும் தீனுக்காகத்தான். அப்ப தீன் என்னன்னு புரியாம எதுவுமே ரசூலுல்லாஹுடைய நடவடிக்கை நமக்கு புரியவே புரியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான்ல சூரத்துல் துக்கான்ல, என் தூதர் பைத்தியக்காரன் தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த தூதர் பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பாட்டி சம்பந்தம் இல்லாம என்ன திடீர்னு உணர்ச்சி வருது, திடீர்னு வரமாட்டேங்குது, திடீர்னு வீரம் வருது, திடீர்னு வரமாட்டேங்குது, திடீர்னு உரிமை பேசுறது, திடீர்னு ஆஃப் ஆகிக்கிறார். எப்படி ஒரு மீனிங்கே இல்லாம தூதர் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதுக்காக அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பரிசு என்னன்னா துக்கான் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எது துக்கான்? நியூக்ளியர் வார். அது வரும், உங்க மேல வரும். அப்போ உங்களுக்கு புரியும் என் தூதர் என்ன வேலை செஞ்சாரு, என்ன தீனை கொண்டு வந்தாரு. இந்த துனியாவுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிக்மத் இருக்கு. இதெல்லாம் ஸ்டடி பண்ணும். ஸ்ட்ராட்டஜிக்கலா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அப்ப அது என்ன, அதே மாதிரி இந்த அபு பசீர் மதீனாவுக்கு வர்றாருல, இன்னும் போகும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம்.